ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு subatheepcreations. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லேசி டே லன்ச் ரெசிபி தான். லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம காலையில் ஒரு சில டைம் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவோம், ஒரு சில டைம் லேட்டாக எழுந்திரிப்போம். லேட்டாக எழுந்திரிச்சதும் லன்ச் பாக்ஸில் என்ன செய்கிறதுன்றது நமக்கு டவுட்டு ரொம்ப இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து கேரளா சைடில் மோர் கறி சொல்லுவாங்க. இது சிம்பிள் மோர் குழம்பு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் 4 பிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 2 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, இது எல்லாத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த மஞ்சத்தூளோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா தயிரை பீட் பண்ணி அதை சேர்த்துட்டோன்னா நம்மளோட மோர் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க. உங்களுக்கு லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கு பதில் தயிர் சாதமா அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி மோர் குழம்பு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ இந்த சூப்பரான ஒரு மோர் குழம்புக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை. முதல்ல பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்ததுக்கப்புறமா 4 பல் பூண்டு தோலோடையே தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மெலிசாக கட் பண்ண உருளைக்கிழங்கையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக வெந்திருக்கும். வெந்து வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம், இல்லை இதோடையே சர்வ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.